என்னோட குடும்பத்துல 2 கோடி இருந்தா சென்னையில வீடு வாங்காம நான் ஏன் சார் பழனில வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் ரமேஷ் கேள்வி கேட்ட இந்த ஒரு விவகாரம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இத பத்தி செய்தியாளர்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பழனி நில முறைகேடு விவகாரத்துல மிகவும் தீவிரமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. முதல்வர் விஜய் இந்த வழக்க சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. முதல்ல அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்களை கைது செஞ்சிருக்கிறோம். அதுக்கடுத்து விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட பதிவாளர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுட்டும் இருக்கு. அந்த விசாரணையில யாரெல்லாம் சிக்கிறாங்க, நம்மளோட அரசாங்கம் பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்த முறைகேட்டுல என் மேல வச்சது குற்றச்சாட்டு இல்ல, என் மேல பொய்ய பரப்புனாங்க. என்னோட உறவினர் தான் அந்த நிலத்தை முறைகேடா வாங்கினதா எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 100 கோடி இடத்த 2 கோடிக்கு வாங்கி இருக்கிறதா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. முதல்ல என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயுமே 2 கோடி ரூபாய் பணமே கிடையாது. அப்படியே 2 கோடி ரூபாய் பணம் இருந்தா வாடகை வீட்டுல வசிச்சுட்டு இருக்க நாங்க சென்னையில வீடு வாங்காம ஏன் பழனியில நிலம் வாங்க போறோம்? என்னோட நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிற வகையில இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏதோ சீப்ப திருடி வச்சா கல்யாணம் நின்னு போயிரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில 100 கோடி மதிப்புள்ள 1.4 ஏக்கர் கோவில் நிலத்தை 2 கோடிக்கு முறைகேடா பத்திரப்பதிவு செஞ்சதா தகவல்கள் வெளியாச்சு. பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துல மோசடியா கடந்த 6ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதா புகாரும் எழுந்தது. அந்த இடத்தை வெள்ளைத்துறை சேதுபதி அப்படின்ற 2 பேர் வாங்கி 2 கோடிக்கு கிரயம் செஞ்சதா போலீஸ்ல புகாரும் எழுந்தது. அந்த நிலம் பழனி கோவிலோட சொத்து அப்படின்றத மறைச்சு தனிநபர்களுக்கு கிரயம் செஞ்சு மோசடி நடந்தது விசாரணையில தெரியவும் வந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த மோசடிக்கு உறுதுணையா இருந்த பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், வெள்ளைத்துறை சேதுபதி அப்படின்னு 4 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுச்சு. சார் பதிவாளர் ஜஸ்டின், மாவட்ட பதிவாளர் சசிகலா ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கடந்த 14 நாட்களா தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த நில மோசடியோட பின்புலத்துல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷோட குடும்பத்தினர் இருக்கிறதா குற்றமும் சாட்டப்பட்டுச்சு. இத ரமேஷ் மறுத்தாரு. அது மட்டும் இல்லாம தன் மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு. இதுக்கு நடுவுல பத்திரப்பதிவு நகல் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பா கடந்த 1980வது ஆண்டுல நில உரிமையாளர் குப்புசாமி குடும்பத்தினர் சிபிசிஐடி அலுவலகத்துல மூலப்பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செஞ்சாங்க. பழனியில 100 கோடி மட நில மோசடி வழக்கு தொடர்பா 3 பேரை சிபிசிஐடி போலீஸ் கைது செஞ்சது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா பப்பன்குளம் பகுதியை சேர்ந்த காளிமுத்து என்பவரோட மகன் வெள்ளைத்துறை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா கவுண்டன்குளம் ஏசிசி சாலை பகுதியை சேர்ந்த சாகுல் ஹமீது என்பவரோட மகன் அன்வர்தீன், விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு காமராஜர் நகர் 2வது குறுக்கு தேர்வை சேர்ந்த தண்டபான் ஐயா அப்படின்றவங்களோட மகன் முருகதாஸ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம பழனி கோவில்ல நில மோசடி வழக்கு சார்பா 4 பேரை ஆகஸ்ட் 12 வரை சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவில் நில மோசடி வழக்குல கைது செய்யப்பட்ட 4 பேரையுமே ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கிறதுக்கு இப்போ நீதிமன்றம் உத்தரவு போடப்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில 100 கோடி மதிப்பிலான தண்டாயுதபாணி சுவாமி கோவிலோட 1.35 ஏக்கர் நிலம் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்குல சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 1980ஆம் ஆண்டுல நில உரிமையாளர் குப்புசாமி மணியக்காரர் குடும்பத்தாங்க சிபிசிஐடி அலுவலகத்துல மூலப்பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பணம் செஞ்சாங்க. இதை தொடர்ந்தா 2 வாரங்களுக்கு மேலா தீவிரமா இந்த ஒரு விசாரணையில செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 6ஆம் தேதி வெள்ளதுரை சேதுபதி ஆகிய இருவரோட பெயர்ல அந்த இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த நிலம் வெறும் 2 கோடிக்கு மட்டுமே கிரயம் செஞ்சிருக்காங்க.
இந்த விவகாரம் தொடர்பா போலீஸ்ல புகாரும் அளிக்கப்பட்டுச்சு. சார் பதிவாளர் அலுவலகத்துல கோவில் சொத்து அப்படின்றத மறைச்சு தனி நபர்களுக்கு கிரயம் செஞ்சு மோசடியில ஈடுபட்டது விசாரணையில தெரியவும் வந்திருக்கு. இவர்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு 318(4), 336(3), 340(2), 49, 61(2) ஆகிய பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நடைபெற்று வந்த விசாரணையில பழனி TKN புதூர் பகுதியை சேர்ந்த சேதுபதி அப்படின்றவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க 4 பேரையும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கிறதுக்கு திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல பழனி கோவில் நிலத்தை முறைகேடா பத்திரப்பதிவு செஞ்ச சார் பதிவாளர் அதே நாள்ல இன்னொரு அரசு நிலத்தையும் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. பழனி கோவில் நிலத்தை முறைகேடா பத்திரப்பதிவு செஞ்ச சார் பதிவாளர் அதே நாள்ல இன்னொரு அரசு நிலத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செஞ்சது இப்போ ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழனி கவுண்டர் இட்டேரி சாலையும் பழைய தாராபுரம் சாலையும் இணையும் இடத்துல சுமார் 60 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 66 சென்ட் நிலம் இருக்கு. இந்த நிலத்தை கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போதைய பழனி நகர்மன்ற தலைவரும் பழனி காணியருமான மங்கள கவுண்டர் நகராட்சிக்கு குப்பைகள் கொட்டுறதுக்கு தானமா வழங்கியிருக்காரு. இந்த இடம் பற்றாக்குறையா இருந்த நிலையில மங்கள கவுண்டர் சுமார் 3 ஏக்கர் பரப்பிலான மற்றொரு நிலத்தையும் குப்பைகள் கொட்டுறதுக்காக நகராட்சிக்கு தானமா வழங்கியிருக்காரு. அப்ப முன்னால் வழங்கிய நிலத்தை மீண்டும் தங்களோட வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு நகராட்சி கிட்ட அவரு ஒப்பந்தமும் செஞ்சிருக்காரு. ஆனா குப்பைகள் கொட்டுற பழைய இடம் அரசு நிலமாகவும் இப்ப இருக்க குப்பைகள் கொட்டும் புதிய இடம் காணியாளர் மங்கள கவுண்டர் குடும்ப வகையராக்கள் பெயரிடமே இன்னுமுமே இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. நிலத்தை நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த ஒருவர் 2 கோடி அப்படின்னு மதிப்பிட்டு தன்னோட மகனுக்கு உயில் சாசனம் மூலமா தானமா எழுதி கொடுத்ததாகவும் இந்த இடத்தை தானமா வாங்கினவரு அதே நாள்ல பெரியம்மாப்பட்டியை சேர்ந்த ஒருவருக்கு 20 லட்சத்துக்கும் விற்பனை செஞ்சதாகவும் பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவாகி இருக்கிறது இப்ப வெளியாகி இருக்கு. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடா பதிவு செஞ்ச அதே நாள்ல அன்றைய தினம் பணியில இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனே இந்த ஒரு பதிவையும் மேற்கொண்டது இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்க சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மங்கள கவுண்டர் வகையரா சொத்துக்கள் இன்னமும் பிரிக்கப்படாம தான் இருக்கு. யார் தானமா கொடுத்தாங்களோ அவரே உயிர் வழங்கிய தேதிக்கு பின்னாடி தனக்கும் சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு தெரிவிச்சு வழக்கும் தொடுத்திருக்காரு. இது ஒன்னே உயில் செல்லாது அப்படின்றதுக்கு ஆதாரம். கடந்த 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் பழனி சார் பதிவாளரா பொறுப்பேற்று வகித்த ஜஸ்டின் மணிகண்டன் திட்டமிட்டு இது மாதிரி பதிவுகளை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால அவரு பழனியில பணியாற்றிய நாட்கள் செய்யப்பட்ட பத்திர பதிவுகளை ஆய்வு செஞ்சு அவற்றை ரத்து செய்யறதோட அவர் மீதும் இது போன்ற பத்திரப்பதிவுகளை செய்யற தரகர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி மட்டும் எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே இதுக்கான கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது எப்படி இன்னொரு நிலமும் இப்படி இருக்குது அப்படின்னு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல பத்திரப்பதிவு அலுவலகங்கள் உண்மையாதான் செயல்படுதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.